அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வந்து இப்போ தஜ்வீத்துடைய கிளாஸ் வந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதில் வந்து நம்ம இதுவரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, தன்வீனுடைய சட்டம், சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்குரிய சட்டம், சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டம், அப்புறம் ஷத்துடைய சட்டம், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்லாமுல் கமரியா, அல்லாமுஷ் ஷம்சியா, அல்லாமுல் கமரியா, அல்லாமுஷ் ஷம்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சட்டங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். இது நான் ஆரம்பத்திலே நடத்தியிருக்கலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆம், இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குன்னாவ பத்தி சொல்லிட்டோம் அப்படின்னா, நீங்க ஓதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதனால தான் அத சொல்லிக் குடுத்தேன். ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். அதனால தான் நான் இத வந்து லாஸ்ட்டா எடுக்க வேண்டியதாயிருச்சு. இதுக்கடுத்து நம்ம மத்துடைய பாடங்களுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த லாமுல் கமரியாவையும், லாமுஷ் ஷம்ஷியாவையும் உள்ள பாடத்த வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஆம். இங்க பாருங்களேன். இதோட மெட்டீரியல் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல போடுவோம். அப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் போடுவோம். நீங்க வந்து இதோட மெட்டீரியல் இந்த கிளாஸோட இத வந்து நீங்க எதுல பார்க்கலாம் அப்புட்னா, நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும், டெலிகிராம் சேனல்லையும் நீங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்க பட்சத்தில அத பார்த்து எழுதிக்கங்க. இல்ல வேண்டாம் நான் யூடியூப்லயே பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது, நம்மளோட கிளாஸே உங்களுக்கு இதிலேயே நல்லா ஸ்க்ரீன் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா, இதையே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அல்லாமுல் கமரியா அப்படின்னா, அல்லாம் அப்படின்னா லாம் தான். சரிங்களா? அலிஃப் லாம் போட்டு சொல்வீங்களா? அத தான் அல்லாமு அப்படிங்கிறாங்க. கமரியா அப்படின்னா, சந்திரன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சந்திரன் என்று அர்த்தம். சரிங்களா? சந்திரன்னா என்னது? மூன். சரிங்களா? மூன் இருக்கு பார்த்தீங்களா? சந்திரன். இத தான் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நிலாவ தான் வந்து நிலாவுடைய எழுத்துக்கள். அதாவது சந்திரனுடைய எழுத்துக்கள். ஆ மூனுடைய எழுத்துக்கள் அப்படிம்பாங்க. ஹுரூஃபுல் கமரியா, ஹுரூஃபு ஷம்ஷியான்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லாமுல் கமரியான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா, அல் அ குரூஃபுல் கமரியா, குரூஃபுஷ் ஷம்ஷியா. குரூஃபுல் கமரியா, ஹுரூஃபுல் ஹுரூஃபுஷ் ஷம்சியா. ஷம்ஷியா என்றால் ஷம்ஷ் என்றால் சூரியன் என்று அர்த்தம். சூரியன் என்று அர்த்தம். ஷம்ஸ் என்றால் என்ன? சூரியன் என்ற அர்த்தம். சூரியனுடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன், சன். சரிங்களா? சூரியனுக்கு இங்கிலீஷ்ல என்னது? சன். சன் லெட்டர்ஸ், மூன் லெட்டர்ஸ். சரிங்களா? சன் லெட்டர்ஸ், மூன் லெட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு தாளிக்கப்படுது. அல்லாமுல் கமரியா, அல்லாமுஷ் ஷம்சியா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லாமுல் கமரியா என்றால் சந்திர எழுத்துக்கள். சரிங்களா? சந்திர எழுத்துக்கள். அதுக்கடுத்து அதை இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா மூன் லெட்டர்ஸ். சரிங்களா? இது அரபிக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாமுல் கமரியான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஹுரூஃபுல் கமரியா என்று சொல்லுவாங்க. ஹுரூஃபுல் கமரியா தான். ஹுரூஃப் என்றால் எழுத்துக்கள். ஹுரூஃபுல் கமரியா என்று கூறுவார்கள். இது என்னன்னா அல்லாமு ஷம்சியா, அதாவது ஹுரூஃபு ஷம்சியா, அதாவது சம்சுடைய எழுத்துக்கள், அதாவது சூரியனுடைய எழுத்துக்கள் என்று கூறுவார்கள். சரிங்களா? அல்லாமு ஷம்சியா, அல்லாமு ஷம்சியா, சன் லெட்டர். சரிங்களா? சன் லெட்டர்ஸ். ஓகே. நம்ம பார்க்கலாமா? இப்போ எதுக்கெல்லாம் எது வரும் அப்படின்ட்டு. அதாவது அல்லாமுல் கமரியா. இங்க பாருங்க. அல்லாமுல் கமரியா என்பது அலிஃப்லாம். அலிஃப்லாம் அல்லுடைய, அதாவது அல்லுடைய அலிஃப்லாம் சொன்னேன் இல்லையா? அலிஃப்லாம் அதனுடைய லாமிற்கு பிறகு அந்த லாமுக்கு அப்புறமா, அதாவது அந்த சுக்குன் செய்யப்பட்ட லாம் இருக்கும் இல்லையா? அந்த லாம் அல்லு அப்படிங்கிறதுல இந்த லாம் இருக்கும் இல்லையா? இந்த லாமுக்கு அப்புறமா அலிஃப், பா, கைன், ஹா, ஜீம், கேஃப், அடுத்து பாருங்க ஹா, ஃபா, ஐன், காஃப், யா, மீம், ஹா அப்படிம்பாங்க. அப்புறம் வாவ். இந்த எழுத்துல என்ற 14 எழுத்துக்கள்ல, இந்த 14 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா, லாமுக்கு சுக்குன் செய்து லாமையும் சேர்த்து படிக்க வேண்டும். சரிங்களா? இதற்கு சந்திர எழுத்துக்கள் என்று கூறுவார்கள். நீங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவீங்க. சரிங்களா? சரிங்களா? சந்திர எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த சத்து செஞ்சு ஓதக்கூடாது. சரிங்களா? லாமுக்கு சுக்கூன் செஞ்சிடணும். அதுக்கடுத்து இந்த எழுத்து வந்துச்சுன்னா, இந்த எந்த எழுத்துக்குமே சத்து செஞ்சு நீங்கள் ஓதக்கூடாது. இப்போ காஃப் வந்துச்சு இல்லையா? காஃப் வந்து எங்களுது சந்திர எழுத்துக்கள். அப்போ காஃப் வந்து சந்திர எழுத்துக்கள்ங்கிறனால தான் அல்லாமுல், இங்கே பாருங்கள், அலிஃப் லாமுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம்? லாமுக்கு சுக்கூன் செய்து வச்சுருக்கோம். அல்லாமுல் கமரியா என்று நம்ம வந்து சொல்கிறோம். அல்லாமு கமரியான்னு சொல்லலை. நம்ம காஃபுக்கு வந்து நம்ம ஷத்து கொடுக்கல. சரிங்களா? அப்போ அல்லாமுல் கமரியா, அல்லாமுல் கமரியா. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அல்லாமுல் கமரியா. சரிங்களா? உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க அலிஃப் வந்திருக்கு. இன்னல் அப்படிங்கிறதோட சேருது பாருங்க. அலிஃப்லாமோட சேருது. இன்னல்
சாரி, இங்கே லின்னாஸ் இல்லை, இங்கே பாருங்கள். அது இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். இன்னல் இன்சான், இன்னல் இன்சான். இங்கே பாருங்களேன், இங்கே வந்து அலிஃப் வந்திருக்கு. அப்போ அந்த அலிஃபுக்கு சத்து செஞ்சுருக்காங்களா? இல்லை. இந்த லாமுக்கு சுக்குன் செய்து தான் ஓதிருக்காங்க. அப்போ இன்னல் இன்சான். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாக்கு உதாரணம் பாருங்கள். ஹாத பைத்தின்னு சொல்ல மாட்டாங்க, ஹாதல் பைத்தின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த லாமுக்கு சுக்கூன் வந்திருக்கு. சுக்கூனுக்கு அடுத்து லாமுக்கு அடுத்து என்ன வந்திருக்கு? லாமுக்கு அடுத்து பா வந்துச்சு. சுக்கூன் செய்யப்பட்ட லாமுக்கு அடுத்து பா வந்தது என்றால் நம்ம இங்கே என்ன செய்யக்கூடாது? சத்து வந்து பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? ரப்ப ஹாதல் பைட்ஸ், ரப்ப ஹாதல் பைட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? இப்படி தான் நீங்கள் வந்து ஓதணும். இதே கைனுக்கும் அதே மாதிரி தான். சுக்குன் செய்யப்பட்ட லாம்க்கு அடுத்து என்ன வந்திருக்கு? கைன் வந்திருக்கு. காஃபிலீன், மீனல் காஃபிலீன், மீனல் காஃபிலீன். அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே பாருங்கள், அல்ஹம்து ஹா வந்திருக்கு பாருங்கள். அலி சுக்குன் செய்யப்பட்ட லாம்க்கு அடுத்து ஹா வந்திருக்கு. அப்போ எப்படி ஓதணும்? அல்ஹம்துலில்லாஹி, அல்ஹம்துலில்லாஹி. அஹம்து நம்ம சொல்ல மாட்டோம், அல்ஹம்து தான் சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹி. கைஸ் இங்கே பாருங்கள், ஜீம்க்கு பாருங்கள். அல் ஜின்னதி, மினல் ஜின்னதி, மினல் ஜின்னதி. அண்டர்ஸ்டாண்ட்? அதே போல தான் கேஃபுக்கும் அதே மாதிரி தான். அல் காஃபிரூன், அல் வாத், அல் வாத். நீங்கள் சொல்லும்போது வாவுக்கு எப்படி பாருங்கள்? அல் வாத். ஓகேங்களா? அதுக்கப்புறமா அல் ஹன்னாஸ், அல் ஹன்னாஸ். நான் இங்கே சுக்குன் செய்யப்பட்ட நூன், சத்து செய்யப்பட்ட நூன் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே 2 விரலுக்கு குன்னா கொடுக்குறோம். பட் நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த குன்னா மேட்ரு கிடையாது. இங்கே அலிஃப்லாம் வந்திருக்கு, லாம்க்கு அடுத்து ஹா வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும்? இந்த இடத்துல சத்து செஞ்செல்லாம் ஓதக்கூடாது, இருக்க மாதிரி ஓதணும். அதான் அல் ஹன்னாஸ். அதுக்கடுத்து ஃபாக்கு பாருங்களேன். யௌமல் ஃபஸ்ல், யௌமல் ஃபஸ்லி, அல் ஆலமீன், அல் ஆலமீன். ஐன், அல் ஆலமீன், அல் ஆலமீன். அல் காரியா, அல் காரியா. காஃபுக்கும் அதே மாதிரி தான். ஃபேக்கு பாருங்க, சாரி ஏக்கு பாருங்க, யாக்கு. ஃபில் யௌமி, ஃபில் யம்மி. யௌமின்னு வந்தாலும் ஃபில் யௌமி. ஃபில் இங்கே வந்து ஃபில் எம்மி இருக்குது. சரிங்களா? ஃபில் எம்மி, ஃபில் எம்மி. நம்ம ஃபி எம்மிலாம் சொல்ல மாட்டோம் இங்கே. சரிங்களா? இங்கே வந்து சத்து யாக்கு கொடுக்க மாட்டோம். சரிங்களா? ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? அல் மலாயிகதி, அல் மலாயிகதி, அல் ஹுதா, அல் ஹுதா. அண்டர்ஸ்டாண்ட்? இது எல்லாமே வந்து ஹா, மீம், யா, காஃப், ஐன், கைன், ஃபா, ஹா, வா, கேஃப், ஹா, ஜீம், பா, அலிஃப். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து அலிஃப்லாம்க்கு அடுத்து இந்த எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அலிஃப்லாமா அல்லென்று தான் உச்சரிக்க வேண்டும். அந்த இடத்துக்கு அதுக்கடுத்து உள்ள எழுத்தை சத்து போட்டு நம்ம உச்சரிக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ அல் கமரியாவோட எழுத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹுரூஃபு ஷம்ஷியா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். இது யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லைனா என்னோட நம்பருக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேளுங்க. நீங்கள் வந்து இந்த ஹுரூஃபு ஷம்ஷியா, குரூஃபுல் கமரியா, இந்த நம்ம குரானில் அதிகமான உதாரணங்கள் இருக்கும். எந்த உதாரணங்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா குரானில் தேடி 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 எடுத்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்களுடைய ஆன்சரை வந்து நம்மளுடைய கமெண்ட்டில் போட்டாலும் ஓகே, இல்லைனா எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணாலும் ஓகே. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணணும். இதுதான் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹோம்ஒர்க் வந்து நல்லபடியாக பண்ணுங்கள். ஓகே, இது யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அவங்க ஓதக்கூடிய நன்மையும் உங்களுக்கும் வந்து என்ன செய்யும்? அது வரும். நீங்கள் மட்டும் ஓதியது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இது ஓதும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஓதுவாங்களோ அந்த நன்மையும் உங்களுக்கு வரும். அதற்காண்டி நம்ம வந்து இதை அதிகம் பகிர்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.